அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரத்தில் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக ராமேஸ்வரம் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் பூபேஷ், விவரங்கள். நிச்சயமா வணக்கம் ஃபரிதா. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் இந்த டிக்வா புயலின் எதிரொலியாக பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாகவே பலத்த மழையானது வெளுத்து வாங்கியது. அந்த அடிப்படையில் ராமேஸ்வரத்தின் பல்வேறு பகுதியிலான குறிப்பாக புதுரோடு, வேர்க்கோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல 2 நாட்களாகவே மழை பெய்ததற்கு எதிரொலியாக வீடுகளுக்குள்ள மழை நீர் புகுந்து அந்த பகுதி முழுவதும் வெள்ள நீர்ல தத்தளிக்குது. கடந்த 2 நாட்களாக பெய்த மழைக்கே ராமேஸ்வரம் முழுவதும் மழைநீர் தேங்கி அந்த குளம் போல காட்சியளிக்கக்கூடிய சூழல்ல இந்த ராமேஸ்வரம் பகுதி என்பது கடற்கரை சூழ்ந்த ஒரு தீவு பகுதியாக இருந்து வருகிறது. அப்படியான சூழல்ல இந்த குறிப்பிட்ட இந்த இடங்களுக்குள் பெய்த 2 நாட்களுக்கு பெய்த மழை நீரையே அப்புறப்படுத்தாதது ஏன் என்ற கேள்வி இந்த பொதுமக்கள் மத்தியில எழுந்திருக்கு. குறிப்பாக ராமேஸ்வரம் தீவு பகுதியானது அம்ரித் திட்டத்தின் கீழே மத்திய அரசு தேர்வு செய்து 4 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு திட்டங்களை செய்து வருகிறது. மாநில அரசு சார்பிலும் அந்த பகுதியில் உள்ள கழிவுநீர் வாழ்க்காக உள்ளிட்டவற்றை தூர்வாருவதற்கு பல்வேறு நிதிகளை ஒதுக்கி செயல்படுத்தப்பட்டு வந்த நிலையில இந்த 2 நாள் மழைக்கு மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை இழந்து வீடுகளுக்குள் முடங்கும் நிலைக்கு செல்லப்பட்டது ஏன் என்ற பிரதான கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றன. அப்படியாக இருக்கக்கூடிய சூழல்ல அந்த நகராட்சி அதிகாரிகள் மத்திய அரசு அதே போல மாநில அரசு ஒதுக்கிய தெரிவிக்கப்பட்ட செயல்படுத்தப்பட்ட பணிகள் என்ன, அதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் விந்தையாக இருக்கிறது. இன்னும் சீக்கிரமாக இவற்றை வெளியேற்றி விடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 2 நாட்கள் கழித்தும் கூட இன்னமும் அந்த மழைநீர் வடியாத சூழலே இந்த பகுதியின் பல்வேறு இடங்களில் இருக்கிறது. தொடர்ச்சியாக நியூஸ் தமிழ் களத்தில் நின்று அந்த மக்களோட பாதிப்புகளை அரசுக்கும் அதே போல மக்களுக்கும் வெளிப்படுத்தி வரக்கூடிய சூழலில் இன்னும் தாமதிக்காமல் இதனை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஃபரிதா.